வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இப்போ மாங்காய் சீசன் நல்லா ஆரம்பிச்சாச்சு. இந்த மாங்காய் சீசன் வந்தாலே ஆந்திரால எல்லாத்துலயும் மாமிடிக்காய பப்பு அப்படின்னு பண்ணுவா. அதாவது மாங்காய் போட்டு ஒரு தால் ரெசிபி. அது நிறைய விதத்துல பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒன் பாட் ரெசிபி. அதுவும் இதுல வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காம நம்ம பண்ண போறோம். நல்ல மாங்காய் வாசனையோட சூடான சாத்துல கொஞ்சம் நெய் விட்டு இந்த மாங்காய் பப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். குக்கர் வச்சு அதுக்கப்புறம் தாளிச்சு ஒரு கொதி வரவிட்டாலே போதும். இந்த மாங்காய் பப்பு குவிக்கா ரெடி ஆயிடும். டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஆந்திரா ஸ்டைல்ல இந்த மாமிடிக்காய் பப்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆந்திரா மாமிடிக்காய் பப்பு பண்றதுக்கு 50 கிராம் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல ஒரு 1/4 கிலோ இருக்கு. ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய். தோலை சீவிட்டு நல்ல பெரிய பெரிய பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா ஊறி எடுத்து, இது ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கறதுனால பருப்பு நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். காரத்துக்கு ஒரு 6-7 பச்சை மிளகாய், நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ இல்ல நம்ம யூஸ் பண்ற மாங்காய் எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கோ தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். மிளகாய இதை போல 2 உடைச்சு போட்டுக்கலாம். மாங்காய் கட் பண்ணிட்டு இந்த மாங்காய் கொட்டை இருக்கும் இல்லையா, இதை தூக்கி போட வேண்டியது இல்லை. இதுல அப்படியே ரொம்ப சீவாம கொஞ்சம் அப்படியே சதை அப்படியே வச்சிருக்கேன். இதை அப்படியே போட்டுடலாம். இந்த மாங்காய் பப்புல இந்த மாங்காய் கொட்டை இருக்கு இல்லையா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தயிர் சாதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். மாங்காய் பீசஸுமே நல்லா அப்படியே பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பெல்லாம் வைக்கும் போது இதுவும் நல்லா கரைஞ்சிடும். நம்ம எப்பயும் சேர்க்கிற மாதிரி பருப்புல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் எண்ணெய். குக்கர் மூடியை மூடிட்டு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. பருப்பு பாருங்க நல்லா வெந்தெடுத்து லேசா மசிச்சு விட்டுப்போம். திக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் வெந்நீர் விட்டு நம்ம இந்த குழம்பு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் வெந்நீர் விட்டுருக்கேன். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர் அப்படி நம்ம சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுப்போம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருந்தா கூட கொஞ்சம் சாம்பார் பவுடரோ இல்லைன்னா மிளகாய் பொடி, தனியா பவுடரோ நம்ம சேர்த்துட்டாதான் இந்த பப்பு டேஸ்டா இருக்கும். நம்ம இந்த மாங்காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பப்பு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரிதான் இருக்கணும். அப்பதான் நமக்கு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப திக்கா இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஒருவேளை திக்கா இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜலம் விட்டு இந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சூடு ஆற வச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இதை இன்னொரு ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம அந்த பப்புக்கு தாளிச்சிடலாம். மாங்காய் பப்பு அடுத்த ஸ்டவ்ல கொதிச்சுன்னு இருக்கு. இந்த ஸ்டவ்ல ஒரு கடாய் போட்டிருக்கேன். நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தாராளமா தான் தேவைப்படும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மல்லி, இதை போல நம்ம கிரஷ் பண்ணி சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய் அப்படியே முழுசா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். மிளகாயெல்லாம் நல்லா வறுபடட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம தாளிச்சது மாங்காய் பப்புல சேர்த்துருவோம். நம்ம இந்த தாளிச்சதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவி இது நல்லா கொதிச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். இந்த மாங்காய் பப்பை நம்ம இந்த பவுலுக்கு மாத்திப்போம். மாமிடிக்காய பப்பு பிரமாதமா ரெடி ஆயிடுது. நல்ல கமகமான வாசனையா இருக்கு. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஜவ்வரிசி வடம் சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கறி ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆவக்காய் ஊறுகாய் இருக்கும் இல்லையா, அந்த மாங்காய் இல்லாம அந்த கிரேவி மாதிரி இருக்கும் பாருங்க, அதை தொட்டுண்டு கூட சாப்பிடுவா.
நான் இன்னைக்கு வந்து வாழைக்காய் கறி பண்ணியிருக்கேன். அதை தொட்டுன்னு தான் நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்ல மாங்காய் ஃபிளேவர். மாங்காயோட புளிப்பு மட்டும்தான், நம்ம புளிப்புக்காக வேற எதுவுமே சேர்க்கல. இந்த பப்பு பண்ணும்போது ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய் எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாங்காய் புளிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சை மிளகாயோட காரம், கொஞ்சம் வந்து சாம்பார் பொடி. இந்த மாங்காய் வந்து தோல்லாம் சீவிட்டு நம்ம சேர்க்கறதுனால இந்த பருப்போட பருப்பா வந்து அப்படியே வெந்து கரைஞ்சிடும். இது வந்து சாதத்துக்கு பசங்க சாப்பிடவும் நல்லா இருக்கும். சப்பாத்தி, அக்கி ரொட்டி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தொட்டு சாப்பிடறதுக்குமே பிரமாதமா இருக்கும். கடைசியா கொஞ்சம் நல்லா தாராளமா எண்ணெயை விட்டு வெந்தயத்தை மிஸ் பண்ணாம அதுவும் சேர்த்து நீங்க தாளிச்சிருங்க. நல்லா வெந்தயம் பெருங்காய வாசனையோட இந்த மாங்காய் பப்பு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மாங்காய் சீசன்ல ஆந்திரா ஸ்டைல இந்த மாங்காய் பப்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.